கைஸ் கரண்ட் போயிட்டு வந்துன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் தான் எங்கேயோ காயின் ஃபைட் போட்டுன்னுக்காருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிங்கண்ணா. முதல்வர் விஜய் இல்லம் அருகே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 வாரங்களாகவே தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் நள்ளிரவு மறியலில் ஈடுபட்டனர். என் ஏரியாவுல விளக்கெரியல கள்ளக்குறிச்சியில் மின்வெட்டை கண்டித்து சாலை மறியலில் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இருட்டிலிருந்து வீடியோ போடும் உங்கள் ஜிபி முத்து, ஏன்னா கரண்ட் போயிட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மின்வெட்டை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்த மின்வெட்டு தொடர்கிறது. தமிழகம் முழுக்க போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயன. அடங்கொப்பம் தாமரபரணில தலைமுழுக. ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா. கரண்ட் வருமா வராதான்னு கரெக்டா சொல்லுங்க. காலையில எல்லாம் வேலைக்கு போவானாமா. நேராக என் கண்ணு 2 செவந்துகிட்டே இருக்கு. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறாத வேண்டாம். ஈபிக்கு கால் பண்ணா நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப், நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நம்பர் சுவிட்ச் ஆஃப், நம்பர் எல்லாம் சுவிட்ச் ஆஃப். அவன் 7,000 8,000 கரண்ட் பில் பே பண்றான். பத்திட்டு எரியுது. கைஸ் கரண்ட் போயிட்டு வந்துன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் தான் எங்கேயோ காயின் ஃபைட் போட்டுன்னுக்காருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிங்கண்ணா. போட்டு விடுங்கடா கரண்ட. அங்க இருக்கிற ஒரு சில தனிநபர்களுடைய தவறுகளால ஒரு சில இடத்துல மின்சாரங்கள் தடைபடுவதாக கணக்கிடப்பட்டுச்சு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நமக்குள்ளேயே நம்ம டிபார்ட்மெண்ட்லயே ஒரு கருப்பாடு ஒளிஞ்சிருக்கு. ஒரு தனிநபருடைய தவறுகளால இந்த மாதிரி நடக்குதோ, அது யாருடைய தூண்டுதல்னால செய்யறாங்க என்னன்னு தெரியல. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்றோம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது நம்ம எப்படி சார் மக்களை பாதுகாக்க முடியும்? சென்னை ஆவடி அருகே அம்மா உணவகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படம் அகற்றப்பட்டு முதல்வர் விஜயின் படம் வைக்கப்பட்டதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் நக்குல் இனிமே அப்படித்தான். இதற்கு அதிமுகவினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஜெயலலிதாவின் படத்தை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. படம் வெளியான முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஏங்க, அப்போ தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? 4 பேர் நல்லா இருக்கிறதா இருந்தா தப்பு இல்ல. யாரா அந்த 4 பேரு? நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைகளும். அதே போல வார விடுமுறை நாட்கள், பொது விடுமுறை நாட்களிலும் 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதாயமான அடிப்படையில் 50 நேரம் போட்டுக்காரு. அதை போய் எங்களுக்கு அதே இது காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டது என்று திமுக சொல்கிறது. காங்கிரஸ் முதுகில குத்துற பழக்கம் காங்கிரஸ் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திமுக முதுகல குத்துன காங்கிரஸ் முதலமைச்சர் விஜய் முதுகலையும் குத்துவதற்கு எந்த விதத்திலும் தயக்கம் காண்பிக்க மாட்டார்கள். ஏனென்றால் காங்கிரசின் சரித்திரம் அப்படி. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்ட? எனக்கு 6 நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். நோ லீவ். ஐ அம் சாரி. நான் வேலையை ரிசைன் பண்றேன். ராஜினாமா செய்த கையோடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவையும் பார்த்து அவர்கள் தாவேக்கவில் இணைந்து விட்டதாகவும் செய்திகளை பார்க்கிறோம். எங்கடா மத்தவங்களா? அப்பு கூடு கலைஞ்சிருச்சு, கூட்டம் செதறிச்சப்பு. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். அண்ணே, உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கினேன்.
என்ன நடக்குதுங்க? இவங்க எதுக்கு உள்ள இழுத்து விட்டாங்க? இவங்க இந்த பக்கம் போவாங்களா, அவங்க அந்த பக்கம் போவாங்களா? இத அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதான் ட்ரெண்ட், தெரியாதா? பாலிடிக்ஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்ட். ஜாலியா இருக்கு. ஏகா சார், இங்க என்ன நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கே. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? இதை பின்பற்றி இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வருவாங்க, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு இந்த 3 எம்எல்ஏக்களும் வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய். திருச்சி கிழக்கோடு சேர்த்து இந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற ஒரு ராஜினாமா என்பது நிச்சயமாக அந்த தொகுதி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வாங்க, நாங்க சந்தோஷமா வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். டே கலை அலங்காரம், மறுபடியும் எல்லாத்தையும் மாத்தி ஆஸ்பத்திரி ஆக்குங்கடா. கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல அவர்கள் விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்ற ஒரு அடிப்படையில் இதை செய்திருக்கலாம். ஓ, மேட்ரு அப்படியா? ஒரே கல்லுல 2 மாங்கா. காரணம் கேட்காத அரசியல். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தமிழக வெற்றி கழக கொங்கு மண்டல அமைச்சர் செங்கோட்டையின் ஏற்பாட்டில் இது போன்று நடந்திருக்கலாமோ என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம். அவர் திரு விருமாண்டி சந்தனம் அவர்கள் தான். தற்போது எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அமைச்சர் ஆனந்தை தலைமைச் செயலகத்தில் அவர் சந்தித்திருக்கிறார். இன்னும் வருது பார். இப்ப இவங்க வந்தாங்க, இனிமேலும் வந்துட்டே இருப்பாங்க. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 229 குறைந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு இல்லாமலேயே தாவேகாவுக்கு தற்போது சட்டப்பேரவையில் எண்ணிக்கை பலம் என்பது இருக்கிறது. மிஸ்டர் அவதார், நீங்க தப்பிச்சிட்டீங்க. இட்ஸ் ஜஸ்ட் a miracle. இனி தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தேவையில்லை என்ற நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. ரொம்ப குஷியோ? ஓகே ஆயிடுச்சுல. உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. தாவேகாவுல ஒரு முக்கிய பதவியில் இருக்கீங்க, அமைச்சரா இருக்கீங்க. இந்த சூழல்ல டார்கெட் அதிமுகன்ற பேர்ல அதிமுகவுல இருக்கவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து திமுகல சேர்த்துக்கிட்டே இருக்காருன்னு உங்க பேரு அடிபடுது. எப்படி பாருங்க? சேர்ந்தவர்கள் என்னிடத்திலே வந்தார்களே தவிர நான் சேர்த்து இருக்கேனா? அந்த குட்டிகளே புள்ளியா நினைச்சு வளர்த்தன, அதுங்க போயிடுச்சேன்னு தான். அதோட டைமிங் சென்ஸ பாத்தியா? ஒரே அடி அத்தனை அவங்க கூட போய் சேர்ந்துருச்சு. Are you searching for the best colleges to kickstart your career? Stop searching. Your right option is right here in the heart of Chennai. Chennai Animation College have affiliated degree like BSc Animation, MSc Multimedia and many certification courses. Learn from the industry experienced staff, world-class lab built for your future. Admissions are open. Join us. Craft your future today.